ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 29/12/2024 அக்ஷயா AK 683க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போனவாரம் ஞாயிற்றுக்கிழமை 651 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 936651. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 864. அதுக்கு முந்தின ட்ரா 347 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிசி போர்டோட 1221 சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 287 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 260. நம்மளோட எக்ஸ் படி நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. ஸோ பிசி இங்கே நம்மளுக்கு 87. ஸோ இந்த 87ஓட நம்ம 21 ப்ளஸ் பண்ண போகிறோம். 21 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு 8ஓட 2 கூட்டினா 0, இங்கே 7ஓட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 0 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ இந்த 287க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 035 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம பிசியோட 2112 சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ 035 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 035 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 506. ஸோ நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை 35. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 12. இப்போ இது கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினா 4, 5ஓட 2 கூட்டினா 7, 4 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 035க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 7. இப்போ இந்த 035க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 347 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 7 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல பி அண்ட் சி நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி போர்டு ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி போர்டு. இப்போ நம்ம 347க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 966 இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிசி தான் தேவை. அப்போ நம்ம 47 மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம் நண்பா. 47 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 21. ஸோ 21 இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, இங்கே 7ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8. அப்போ 6 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 347க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 347க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 864 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8 6 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. அதுலேயும் லாஸ்ட்டாக நம்மளுக்கு 2 ட்ரா கண்டினியூஸாக பெய்ட்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. எடுத்த நம்பர்ஸ் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வின்னிங் கிடச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ 68 அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 864க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். உங்களுக்கு கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நம்ம கெஸிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்ப்பா. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம 864க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 728,864. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 64. இதோட ப்ளஸ் நம்மளுக்கு 12. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 4ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 864க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 7 அல்லது 6.
நம்மளுக்கு இந்த 864க்கு அப்புறம் 7 அல்லது 6 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 651. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 651 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா 4 ட்ரா பார்த்துருக்கோம் நண்பா. 4 ட்ராவிலுமே கண்டினியூஸாக டச்சு, அதோட அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸு கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 651 நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட்டு. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 936651. ஸோ இதில் நம்ம பிசி தான் எடுக்க போகிறோம். அதனால் 51 எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 21 இருக்குது. அப்போ 21. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். இங்கே 1ஓட 1 கூட்டினோம்னா 2 கிடைக்கும். 7 அல்லது 2 இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். ஸோ மெத்தட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது நண்பா. இதை நான் அப்படியே கீழே எடுத்துலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா. 7 அல்லது 2. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 2 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு பேஸ் சான்ஸ் இருந்துச்சுன்னா மேபி 72 அல்லது 27, 77, 22க்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த 1 to 21ங்கிற எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணி வம்புழுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. அதை மட்டும் எப்போதுமே மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 29/12/2024 அக்ஷய ஏகே 683க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்புக்கு வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்கிறது மட்டும் எப்போதுமே மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.